பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நார்த் இந்தியா ட்ராவலில் வந்து குஜராத்தில் இருக்க இந்த கட்ச் என்ற ஒரு பிளேஸில் இருக்கிற இந்த ஒயிட் டெசர்ட் வந்து நம்ம வந்துட்டோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2500 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி டியோவில் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்ததே இல்லை. இதில் நம்ம வந்து இந்த உப்பை வந்து நம்ம காலில் மெரிக்கும் போதே ஏதோ ஒரு கல்லுங்கெல்லாம் நல்லா மெரிச்சா எப்படி வருமோ அந்த ஃபீலில் வருது. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா வானம் ஒரு கலரில் இருக்கும், பூமி ஒரு கலராக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே கலரில் இருக்கிறதுனால நடந்து போக போக நம்மளுக்கு ஏதோ மைண்ட் ஒரு மாதிரி சுஸ்தாகுது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் இப்போது. பட் இருந்தாலும் இங்கே வந்து செம்மையாக இருக்குது. இங்கே இருக்கிற உப்பு கூட நல்லா ஒரு மாதிரி இப்போ தான் உருகி போயின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் 3 மாதத்துக்கு சும்மா வேறு மாதிரி நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் ஒரு பயங்கரமான இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதுதான் நீங்கள் அப்போயே பார்த்து இங்கே ஃபுல்லாக டென்ட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் டெசர்ட் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா ஒயிட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கலர் ஆகிட்டுக்குது. ஏன்னா எல்லாம் வந்து பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டாவது என்னென்னா அந்த மாதிரி ஏடிவி ரைடில் வந்து ஸ்பீடாக போகும்போது ஸ்கிட் ஆகி இப்படி ஆகிட்டு இருக்குது. அங்கே ஒரு ஒட்டகம் தெரியுது பாருங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உப்பு ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது. அப்புறமா சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே உப்பு நல்லா இப்போ நமக்கு வச்சா செம்மையாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இது இல்லாமல் உப்பு வந்து பள்ளம் பண்ண எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இங்கே பாருங்கள் உப்பு. நான் இப்போ தான் கொஞ்சம் பள்ளம் பண்ணி வச்சு எப்படி இருக்குது சாப்பிட்லாம். ஆனால் இப்போ வேணாம். ஏன்னா இது வந்து ரொம்ப டஸ்டியாக இருக்குது, கலீஜாக இருக்குது. அந்த இப்போ சாப்பிட முடியாது. இவங்க அதை நீட்டாக க்ளீன் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பாரு பள்ளம் பண்ணால் உள்ளே போயினே இருக்குது. உப்பு இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ தெரில. ஆனால் பயங்கரம் போயினே இருக்குது. ஆனால் இங்கே மண் வந்து விட்டது ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் மண் தான். இந்த ஒயிட் டெசர்ட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இங்கேருந்து ஒரு 34 கிலோமீட்டர் நம்ம போனால் அங்கே வந்து ஒரு பார்டர் இருக்குமா. அந்த பார்டர் கிட்ட நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ போப்பா, அங்கே உனக்கு வந்து ஒரு பொட்டு வச்சு அனுப்புவாங்க, நீ போக மாதிரி இருந்தால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு பாகிஸ்தான் பார்டர் இருக்குது. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பார்டருக்கு வந்து அங்கே தான் 2 போட்டு அங்கே எல்லாம் போலீஸ்காரெல்லாம் உக்காந்துக்கிறாங்க. அதனால் அங்கே நம்ம போக முடியாது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் போனால் ஒரு லேக் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஏடிவி ரைடும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபுல்லாக லைட்டுங்கெல்லாம் வைப்பாங்களாம். சால்ட் லேக்கு எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி ஆகிவிட்டது, குறுகி விட்டது லேக். ஆனால் அதில் பாருங்களேன், பான் பராக்கெல்லாம் கவருங்கெல்லாம் போட்டு கப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இவங்க எப்படி தான் பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு தெரில. அங்கங்கே போட்டு அழுக்கு பண்ணிக்கிறாங்க. சை, தண்ணியே ஒரு கலீஜ் ஆகிட்டுக்குது. எங்கே போனாலும் இதுக்கு மட்டும் இவங்க பர்மிஷன் எப்படி தான் கொடுப்பாங்களோ தெரில. கேவலமாக இருக்குது. தண்ணி உருகிச்சு. குச்சி எதனா இருக்கான்னு பார்த்தேன், குச்சி கூட இல்லை. அதே தண்ணி கெட்டியாக இருக்குது. இதெல்லாம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படி எதனா உள்ளே போயிடுச்சுன்னா கஷ்டம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக லேக்காக இருக்குது. ஒயிட் லேக், வர்றமறை லேக்.
இது பாருங்களேன், இது மூக்கில் வந்து இந்த இது குத்தி வச்சுருக்குறாங்களா, அதனால் அது கற்றுது. ஆகும் எச்சை ஃபுல்லாக எச்சை ஆகுது. ஆகும்